வணக்கம் விகடன் ஸ்போர்ட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம திரும்ப வந்தாச்சு இன்னொரு FPL கேம் வீக் ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூவோட. ஸோ இந்த வீக் ஷோ இட் இஸ் கோயிங் டு பி சேம். நம்ம போன வாரம் எப்படி பார்த்தோமோ ப்ரீவியஸ் கேம் வீக்கோட ரிவ்யூ அண்ட் தென் வீக்லி ஹெட்லைன்ஸ், டிஃபரன்ஷியல்ஸ், கேப்டன் பிக்ஸ் இந்த மாதிரி போக போகுது. ஸோ கேம் வீக் 2 ரிவ்யூ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ என்னோட டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டான ஒரு கேம் வீக்காக இருந்துச்சு. So I'll quickly show my team. So என்னோட டீம் வந்து 78 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தேன் in the end. So pretty good game week நான் சொல்லுவேன். ஸோ மெயினான ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் இந்த ரெண்டு பிளேயர்ஸ் அண்டோனியோ அண்ட் பென்ட்ராமா. ஸோ ஆல்மோஸ்ட் 28 பாயிண்ட்ஸ் ஃப்ரம் இந்த ரெண்டு பிளேயர்ஸ் மட்டுமே. ஸோ pretty good game, pretty good start overall. Good overall rank at this point of time. But overall rank பெரிய விஷயம் இல்லை. We are too early into the season. Captaincy fail பார்த்தீங்கன்னா சாலா கேப்டன் வெறும் 3 பாயிண்ட்ஸ் தான் எடுத்தாரு. பட் கெட்டதுலையும் நல்லதுன்னு பார்த்தா வித் த மெஜாரிட்டி ஆஃப் தி அதர் கேப்டன்சி வந்து ப்ரூனோ அவர் ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஸோ ஜஸ்ட் காட் லக்கி அங்கே. ஸோ 2 பாயிண்ட் அட்வான்டேஜ், பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. மற்றபடி டீம் வந்து டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ். சான்சஸ் வித் ஃபர்ஸ்ட் கிளீன் ஷீட், TAA வந்து ஒரு கிளீன் ஷீட் அண்ட் அசிஸ்ட், கிரீன்வுட் கோல் அண்ட் இங்ஸ் ஒரு கோல். ஸோ pretty happy with the squad. 2 ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு. ஸோ நம்ம பார்ப்போம் என்ன பண்ணலாம் இந்த கேம் வீக்னு சொல்லிட்டு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் லேர்ன்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி ஃபெயில். ஸோ கேப்டன்சி வந்து இந்த கடந்த 2 கேம் வீக்காக பார்த்தீங்கன்னா எய்தர் இட் இஸ் சாலா ஆர் ப்ரூனோ, இப்படிதான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த FPL கம்யூனிட்டி வந்து போயிருக்கு. ஸோ அதுல இருந்து இந்த கேம் வீக் 3 வந்து கொஞ்சம் மாற போகுதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம போக போக பார்க்க போறோம், கேப்டன்சில பேச போறோம். ஸோ ஒன் ஆஃப் தி கீ லெசன்ஸ் வந்து டெம்ப்ளேட் இஸ் ஸ்டில் டூயிங் குட். ஓவரால் டெம்ப்ளேட் வைஸ் பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் அண்டோனியோ, பென்ட்ராமா, இங்ஸ், கிரீன்வுட், இந்த மாதிரி மோஸ்ட் லைக்லி பிளேயர்ஸ் நம்ம கிட்ட எல்லாரும் இருக்கிற பிளேயர்ஸ் வந்து தேவ் பீன் டூயிங் குட். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு லிவர்பூல் டிஃபென்ஸா இருக்கட்டும் அண்ட் சிமிகாஸா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில பிளேயர்ஸ் வந்து எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டீசெண்டா இருந்திருக்கு. ஆவரேஜ் ஆஃப் த கேம் வீக் பார்த்தீங்கன்னா 56, which is still a decent game week average for any team. So I think main lessons learned பார்த்தீங்கன்னா the 4 million defenders, there are plenty of options இப்போ. ஸோ அந்த 4 million defenders நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணி யாரை ஃபிட் இன் பண்ண போறோம். ஒரு சிமிகாஸ் 2 வாரம் நல்லா ஆடி இருக்காரு, பட் ஆனா இது போக போக ஒரு சான்ஸ் கிடைக்குமா பிகாஸ் ராபர்ட்சன் இஸ் பேக். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பேச போறோம். ஸோ வித் நோ ஃபர்தர் டிலே ஹெட்லைன்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வாரத்துக்கான ஹெட்லைன்ஸ் வந்து நான் 3 ஹெட்லைன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒன் ஆஃப் தி மெயின் கீ டாக்கிங் பாயிண்ட்ஸ் கம்யூனிட்டியில பார்த்தீங்கன்னா the 4 best 4 million defenders and whether what to do with சிமிகாஸ். ஸோ சிமிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம ஒரு ஸ்டார்ட் இருக்கு லிவர்பூலுக்கு. 2 கேம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, 2த்துலயுமே ரொம்ப அட்டாக்கிங்கா இருந்திருக்காரு. இந்த கேம் வீக் கிளீன் ஷீட் பிளஸ் அட்டாக்கிங் ரிட்டர்ன் வந்திருக்கு. ஆனா the concern is Robertson is back. So next game week against Chelsea, Robertson ஆட போறாரா இல்ல சிமிகாஸ் ஆட போறாரா, and the future again for Simicas looks very slim. So அது வந்து ஒரு மெயின் கன்சர்ன். So probably he will be benched going forward. ஸோ அந்த ஒரு டவுட்ஸ்னால பார்த்தீங்கன்னா மற்ற 4 million டிஃபெண்டர்ஸ் யார் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆர் ப்ராபபிலிட்டி யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டஃபி ஃப்ரம் பிரைட்டன். அகெயின் 2 ஸ்டார்ஸ், ஒரு கோல் அண்ட் லுக்ஸ் டு பி குட் பிக். அர்லியரா எனக்கு டவுட் இருந்துச்சு சீசன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பிகாஸ் தேர் வாஸ் பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபர் அவுட் அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு கன்சர்னா இருந்துச்சு டஃபிக்கு. பட் வி ஹாவ் அ பிரிட்டி குட் ஆப்ஷன்ஸ் நவ். டஃபி, Livermento from Southampton, then you have Brandon Williams who has transferred to Norwich. So in the Mariana players there is plenty of options in the 4 million. Amarty is still starting for Leicester. Again it can be a similar scenario of Simicas with Liverpool. So அங்க இருக்கிற பிளேயர்ஸ் 1-2 injured players, for example Westergaard மாதிரியான players வந்து திரும்பி வந்தாங்கன்னா then there is a concern on the particular slot.
So there are plenty of options, but 1 week time எடுத்து பாருங்க who's settling in, and then you have a good 1 or 2 options nailed on to keep a 4 million defender. So next key headlines பாத்தீங்கன்னா Antonio and Benrahma, are they becoming a very essential players? Probably earlier stage Benrahma was a differential pick, but அவங்களுக்கு இருக்க ஸ்டார்ட்டை பார்த்தா it is crazy. ஆல்மோஸ்ட் ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி நியர்லி 53 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. பென்ட்ராமா மட்டுமே 24 பாயிண்ட்ஸ் ரெண்டு கேம் வீக்ல. And then you have Antonio 29 points ரெண்டு கேம் வீக்ல. ஸோ ஃபிக்சர்ஸும் பார்த்தீங்கன்னா செம சூப்பரா இருக்கு. கிறிஸ்டல் பேலஸ் ஹோம், சவுத்ஆம்ப்டன், and then only one tough fixture பார்த்தீங்கன்னா மேபி Manchester United, but again it is the home game. Then still again a few more games of good run இருக்கு. எசென்ஷியலான்னு கேட்டீங்கன்னா probably என்னோட ஆன்சர் வந்து there is no one essential in this game எப்பவுமே. But at given current form it looks unavoidable. நீங்க வந்து இது இல்லைன்னா ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் 21% வந்துருச்சு quarter of the overall FPL players, and Antonio பார்த்தீங்கன்னா 40%, close to 40%. So probably they are providing good value for money. So அதனால நீங்க இப்ப இல்லைன்னா you could get Benrahma or Antonio. For instance, என்ன மாதிரி மார்ச் மாதிரி நீங்க பிளேயர் வச்சிருந்து உங்ககிட்ட Benrahma இல்லைன்னா then that is a easy side shift. ஈஸியா நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதே மாதிரி இங்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் பாத்தீங்கன்னா he has tough fixtures coming up in the next couple of game weeks. So அதுவும் வந்து ஒரு அழகான சைட் ஷிஃப்ட் ஃப்ரம் இங்ஸ் டு அன்டோனியோ. ஸோ பிரிட்டி கீ பிளேயர்ஸ், நல்ல ஸ்டார்ட், நல்ல ஃபார்ம் இருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் நாட் ஹேவிங் தெம், ப்ராப்ளி யூ ஷுட் கன்சிடர், இஃப் யூ ஹேவ் அ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர், தென் ப்ராப்ளி டேக் Benrahma ஆர் Antonio ஆர் ஈவன் போத். ஸோ தட் வில் பி அ பிரிட்டி குட் சாய்ஸ். ஹேவிங் செட் தட், நம்ம வந்து ஒன் ஆஃப் தி கீ டாக்கிங் பாயிண்ட்ஸ் போகலாம். One of the key talking points பாத்தீங்கன்னா the international break and the doubts surrounding players availability. So இது வந்து ஒரு பெரிய டாக்கிங் பாயிண்ட் ஆயிருக்கு. காரணம் என்னன்னா whether players would be available. So Salah for example, he has a World Cup friendly for his country. So இப்போ பிரீமியர் லீக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த கிளப்புமே யுனானிமஸ் டிசிஷனா வந்து நாங்க எந்த பிளேயர்ஸுமே வந்து கண்ட்ரியோட மேட்சஸ்க்கு இந்த இன்டர்நேஷனல் பிரேக் வீக்ல அனுப்ப போறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு விதத்துல ப்ராபப்ளி கொஞ்சம் ரிலீஃபா இருந்தாலும் இமீடியட்டா FIFA இன்னொரு கவுண்டர் ஆர்குமெண்ட் ஒரு கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. கிளப்ஸ் வந்து பிளேயர்ஸ் வந்து அனுப்பலைன்னா தே ஃபேஸ் ரெப்பர்கஷன்ஸ். அவங்களுக்கு வந்து அதுக்கான ஃபைன் இருக்கும். பிளஸ் அவங்க வந்து இன்டர்நேஷனல் பிரேக்ல எந்த கிளப்புக்கான எந்த மேட்சஸும் ஆட முடியாது. பிளஸ் ஒரு 5-day பெனல்ட்டியும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆன விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் கிரியேட்டிங் சம் சார்ட் ஆஃப் நாய்ஸ், சம் சார்ட் ஆஃப் கன்ஃபியூஷன் மெயினா வந்து கேம் வீக் 4க்கு. ஸோ இது எங்க போய் எப்படி முடிய போகுதுன்றது இன்னும் தெரியல, இன்னும் கிளாரிட்டி இல்லை. ஸோ கீப் ஃபாலோயிங் தட் நியூஸ். So have concerns. There's a whole bunch of players who are going to travel to international friendlies and World Cup qualifiers and matches like that. So அது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. Probably Salah who's going to play for his country, and then South American countries, even quarantine rules இல்லனாலும் they have a very tight schedule. South American countries, for example Brazil பாத்தீங்கன்னா their last match of the international break வந்து பாத்தீங்கன்னா it is on the Friday of September 10th. So September 11th பாத்தீங்கன்னா there are matches for game week 4 starting. So eventually South American players are in huge risk compared to other players, but in the rules எப்படி போய் முடியும்ன்றது நமக்கு இன்னும் தெரியல. So watch out for Premier League statements and watch out for FIFA statements. So check பண்ணி பாருங்க யார் அவைலபிளா இருக்காங்க இல்லைன்னு. Based on that you can take a decision. For example, நான் ஏன் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, ஒரு ரஃபினியா மாதிரியான ஒரு பிளேயர், he's called up for his national team, பட் அவ்வளோ என்டைசிங்கா இருக்கு. எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா Barnes is not performing well. எனக்கு ஒரு ஈஸி டிரான்ஸ்ஃபர் அது. I have 2 free transfers, Barnes to Rafinha பண்ணலாம். But the only concern that is stopping me is this international break and the doubts surrounding that. So அந்த ஒரே ஒரு key concern மட்டும் தான். So அந்த மாதிரியான விஷயங்களை யோசிச்சு நீங்க வந்து transfer in or transfer out பண்ணுங்க. So have a key watch on that.
those are the weekly headlines. These are key headlines, and there are a couple of other discussing points, but so have a thought on this. With that said, நம்ம வந்து differentials பார்க்கலாம் இந்த வாரத்துக்கு. So again, I have last week Mari picked 3 differentials this week. One வந்து probably a 1 week punt. So starting with the forward position, Jamie Vardy. So 10.5 million price. He's 15% owned. Not a very differentials, but considering நிறைய பேர்கிட்ட இல்லைன்றது வந்து he could prove a point. The reason I've chosen him is like Leicester comparatively attacking versus சரி defensive பெருசா பண்ணல. ஆனா the fixture that is what is interesting in the particular week பாத்தீங்கன்னா it is against Norwich, and a very great captain option. Norwich has considered a lot of goals. City கிட்ட ஒரு 5 goals concede பண்ணிருக்காங்க. So defensively they are a bit shaky. இன்னும் வந்து அவங்களுக்கு செட்டில் ஆகல, நிறைய கோவிட் ஹிட் பிளேயர்ஸ் இருக்காங்க. So Jamie Vardy could probably be a great captaincy material. 2 gameல 6 shots on target, 6 shots in total, 3 shots on target and then 5 shots in the box. Considering இதுல வந்து ஒரு game week last game பாத்தீங்கன்னா they had a red card and they had to play 10 men, so அவ்வளோ அட்டாக்கிங்கா இருக்கிறதுக்கான chances இல்ல, but still he has some decent numbers and probably could come good this week and going forward as well. ஒரு 2 to 3 weeks பண்டா நீங்க வைக்கலாம். Maybe a side shift for Lukaku in game week 7. So அப்படியான ஒரு ஆப்ஷனா நீங்க கன்சிடர் பண்ணலாம். That is Jamie Vardy is my first key differentials for this week. And the second option is Adam Armstrong. So Adam Armstrong, Southampton or a striker. So decent start irundhirukku, 6 million. He's only 3% owned, and he has had 5 shots, 3 on target and 4 inside the box. இதுல வந்து நம்ம மறக்கக்கூடிய விஷயம் என்னன்னா they played against Manchester United as well. A decently much better defensive unit. So அதையும் நம்ம வந்து யோசிச்சுக்கணும். So you have to consider that. And pretty good fixtures வருது பாத்தீங்கன்னா Newcastle, West Ham, Manchester City and Wolves. So barring Manchester City, I think they have a pretty good set of fixtures. So அதனால Adam Armstrong could be a great threat going forward for that particular price value. For instance, நீங்க ஒரு event 20 மாதிரி ஒரு பிளேயர் நீங்க வச்சிருந்து probably 2 week சரியான ரிட்டர்ன்ஸ் வரல அப்படின்னா you can probably consider side shifting to Adam Armstrong. So that's one of the key talking points. So that's my second differential. Going to the third differential, இது வந்து கொஞ்சம் curious-ஆ இருக்கு. So it is Adama Traore from Wolves. So 6 million and very 1.2% owned. So இவர் பாத்தீங்கன்னா shots wise பாத்தீங்கன்னா he has tremendous shots. என்ன அந்த accuracy-ல conversion rate வந்து ரொம்ப poor-ஆ இருக்கு. But apart from that, 10 shots, 2 on target and 7 inside the box. Nailed on player. Last season மாதிரி or previous seasons மாதிரி இல்லாம minutes கொஞ்சம் shrinked-ஆ இல்லாம he's playing better, he's playing full time, he looks fit. And ஒரு key interesting factor பாத்தீங்கன்னா he's the 5th best in terms of non-penalty XG. He has 1.13 of non-penalty XG. So his expected goals are way above. He's underperforming currently. So definitely goals are in line. So kandipa varapodhu in the varam probably it's a tougher week against United, but going forward fixtures are samaya irukku. Watford, Brentford at home, Southampton and Newcastle at home. So no home game in the next 5 games. So Adama Traore is my last and the third pick for differential. With that said, we'll skip on to captains. Captains பாத்தீங்கன்னா இந்த வாரம் it is going to be a very split captaincy. Last 2 week போல இல்லாம இது வந்து கொஞ்சம் wide open-ஆ இருக்க போகுது for the first time this season. So Salah is going to play against Chelsea. So a tough game, and then City is playing against Arsenal, another decently tough game on paper. Plus City la irundhu vandu namakku yaar nailed on option அப்படிங்கிற மாதிரியான சாய்ஸ் இல்லை இன்னும். Plus Liverpool versus
செல்சின்றதுனால அங்கேயும் வந்து ரொம்ப கான்பிடென்ட்டா நம்ம சாலா கேப்டனோ இல்ல மானே கேப்டன் பண்றதோ இல்ல ஒரு லுக்காக்கு கேப்டன் பண்றதோ ஒரு கடினமான விஷயமா இருக்கு. ஸோ அதை கன்சிடர் பண்ணும்போது இட் இஸ் கிவிங் யூ அதர் வைட் ஓப்பன் ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரூனோ இஸ் பிளேயிங் அப் அகேன்ஸ்ட் வுல்வ்ஸ். ஸோ வுல்வ்ஸ் ஹேவ் பீன் டீசென்ட் டிஃபென்சிவ்லி, ப்ராப்ளி தேர் தேர்ட் பெஸ்ட் இன் டிஃபென்ஸ். ஆனா தே ஹாவ் அ வெரி ஸ்லோ பேக்லைன். பார்த்தீங்கன்னா யுனைடெட் எப்படி ஆடுவாங்கன்னு நமக்கு தெரியும். தே பிளே ஆன் த கவுண்டர்ஸ், தே ஹாவ் வெரி ஸ்பீடி பிளேயர்ஸ். அவங்களோட மெயின் கீ எலமெண்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த கவுண்டர் அண்ட் ஸ்பீட் தான். ஸோ தட் வாஸ் அ வெரி ஸ்லோ பேக்லைன் ஆஃப் வுல்வ்ஸ். அது கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குமோ அப்படின்றது எனக்கு தோணுது. அண்ட் தென் வுல்வ்ஸ் பாத்தீங்கன்னா தே ஹவ் கன்சீடட் 17 ஷாட்ஸ், 13 இன்சைட் த பாக்ஸ் அண்ட் 11 ஆன் டார்கெட். தோ அவங்க வந்து டிஃபென்சிவா தேர்ட் பெஸ்ட் நான் சொன்னாலும் 17 ஷாட்ஸ்ல 11 ஷாட்ஸ் ஆன் டார்கெட் போயிருக்கு, விச் இஸ் a huge number. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் கன்சர்னிங்கா இருக்கு. அண்ட் given the other tight fixtures, Bruno is going to be the most popular and majority captain இந்த வாரம். Other than that, நீங்க வந்து differential captains or other captains consider பண்ணா the next best would be Antonio. On form player, he has scored multiple goals, multiple assists so far. Sama formல இருக்காரு. And he's up against Palace side who has conceded 27 shots, 12 inside the box and 9 on target. So it is going to be a very interesting factor. Antonio or Benrahma ரெண்டு பேருமே வந்து sama differential captaincy material இந்த வாரம். And then already நான் சொன்ன மாதிரி Jamie Vardy is another differential captain against Norwich. Norwich has conceded a way more shots, 35 shots concede பண்ணிருக்காங்க, 20 inside the box and 12 on target. So probably one of the worst defense, which is Norwich. So இது எல்லாத்தையும் தாண்டி if you have to consider a few other options, then Spurs candidates consider பண்ணலாம். Son is deemed fit, so versus Watford, who was conceded 24 shots, 12 on target, but only 5 shots, 24 shots, 12 inside the box and only 5 shots on target. So on the on target they ரொம்ப கம்மியா கன்சிடர் பண்ணிருக்காங்க. வாட்ஃபோர்ட் கம்பேரிட்டிவ்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட டிஃபென்சிவா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க தான் நான் சொல்லணும். பட் given Kane is going to come back, Kane has confirmed அவர் வந்து ஸ்டே பண்ண போறாருன்னு சொன்னதுனால that probably gives a more appealing factor to Son, or even if you are considering bringing in Kane, அது ஒரு சம ஆப்ஷனா இருக்க போகுது. So either of Son or Kane could also be a very differential captain this week. So these are my choices. Bruno is going to be the most popular. The other 4 differential captain shouts would be Benrahma, Antonio, Jamie Vardy, or one of Son or Kane. So 5 options irukku. Whoever you have, take a bet, or if you want to go for the tougher fixture like Salah or Lukaku, that is also up to you. With that said, நம்ம வந்து இந்த வீக்கான ஷோ ராப் பண்ணி ஆகணும். We'll see you the other side next week with more insights. நாங்க வந்து இன்னும் இந்த ஷோக்கான statistical wise improvements பண்ணிட்டே இருக்கோம். So we'll see you all on the other side of the week. எல்லாருக்கும் good luck. Make sure you save your teams on time. Thank you. Goodbye.